By mistake. Okay, okay. Anti-inflammatory formula prepare பண்ண முடியும். அதுதான் ஒரு advantage. We can create our own formulas. It is a study. What Count Season Matty has taken up, what he has taken up, we have to take his methodology to next level. Scientific terms, scientific research, understanding new formulas, we can create it. Hello. Okay? Good. Got it? So this is our major motto to understand what we are practicing. Done. We will go ahead with the next one in C group. Okay. We'll go with the next one in the C group. Yes. Next important plant C2 க்கு அப்புறமா C3 Daphne mesorium. Daphne mesorium next important plant for us. இந்த டாஃப்னில பாத்தீங்கன்னா ஜெனரலா C3 அப்படின்னு எதுக்காக சொல்லுவோம்? நம்ம யூசுவலா பேசிக்ல படிக்கும்போது மேல் ஸ்பெசிபிக் ரெமிடி அப்படிதானே படிப்போம். மேல் ஸ்பெசிபிக் ரெமிடி அப்படிதான் C3 ன்னு படிப்போம். பேசிக் கிளாஸஸ் பண்ணும்போது we will try to understand C3 நிஜமாலேயே மேல் ஸ்பெசிபிக் ரெமிடியா இல்லையா? ஓகே. ஸோ இப்போ ஜெனரலா பார்க்கும்போது C3 it affects skin, bone, nerves and mucous membrane. C3 எங்க வேலை பண்ணுது? Skin, bone, nerves, mucous membrane. அப்போ skin எங்க இருக்கு? Throughout the body. Bones எங்க இருக்கு? Throughout the body. Nerves எங்க இருக்கு? Throughout the body. Mucous membrane throughout the tract. Digestive system, respiratory system, urinary system, எல்லா இடத்துலயும் mucous membrane இருக்கு. So Daphne mesorium works at all places. Glue discharge wherever there is a pus. Wherever there is a pus and infection collection, you can use Daphne. Skin eruptions, scabies. இந்த தலையில வந்துட்டு பொடுகு வந்துட்டு அப்படியே கட்ட ஆரம்பிச்சிடும் பாருங்க. ஸோ ஸ்கேல்ஸ், ஹேரி பார்ட்ஸ். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஷேரிங். இது வந்துட்டு தலையில பிரச்சனை இருந்ததுன்னு சொல்லி நம்ம ஃபுல்லா யூஸ் பண்ணோம். ஓகே, சூப்பர் ரிசல்ட். பொடுகு வந்துட்டு ஃபுல்லா கட்டி அந்த இடத்துல மட்டும் இன்ஃப்ளமேஷன் வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த இடத்துல மட்டும் இன்ஃப்ளமேஷன் வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த இது. ஸோ டைரக்டிவ் வந்துட்டு இந்த ஒரு க்ரீம் மட்டும் தான் கொடுத்தோம் அவருக்கு. ஸ்டார்ட் பண்ணது ஆல்மோஸ்ட் 2-3 months. நிறைய ஸ்பாட்ஸ் இருந்தது. Now only one spot is majorly left, other seems all clear. So he just need that skin ointment again. என்னோட ஸ்கின் ஆயின்மெண்ட் வந்துட்டு காம்பினேஷன் ஆஃப் EH அண்ட் பயோகெம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவேன். பட் பெரும்பாலுமா EHல APP, ஸ்கின் ஆயின்மெண்ட்ல EHல APP, C5, Vermi1, GE. APP, C5, Vermi1, GE. ஓகே, ஏன் C5 நம்ம பார்ப்போம் ஒரு ஸ்டெப்பா போகும்போது. ஸோ தீஸ் ஆர் தி ஃபியூ. இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு வந்துட்டு எப்போ ஸ்கின் ப்ராப்ளம் எது வந்தாலும் சரி, ஒரு தடவை நம்ம கிட்ட கண்டிப்பா வருவாரு. ஒரு தடவை நம்ம கிட்ட கண்டிப்பா வருவாங்க. இப்போ இதே கோவிட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபேமிலி ஃபுல்லா கொடுத்தோம். எப்போ கொடுத்ததுன்னா இட்ஸ் வித்தின் 7 days. 3150 8ஆம் தேதி கொடுத்தது. செகண்ட் அன்னைக்கு கொடுத்தோம். எல்லாருக்கும் ஸ்டேபிளா இருக்கு, சிம்டம்ஸ் இல்லை. இப்போ ஃப்ரைடே ரெஃபரன்ஸ் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு எந்த சிம்டமும் இல்லை, நோ ப்ராப்ளம். வைஃபுக்கு ஸ்மெல் போச்சு, ஸ்லோவா வர ஆரம்பிச்சிச்சு. வெறும் நம்ம EH மட்டும்தான் இதுல.
மதருக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு டிஸ்சார்ஜ்ல இருந்து எப்படி இருந்தாங்களோ எவ்வளவோ பெட்டர். அண்ட் டேட் அண்ட் சன்னுக்கு வந்துட்டு எந்த சிம்டம்ஸும் இல்லை அண்ட் தேர் ஃபீலிங் வெரி குட். இது இப்போன்னு இல்லை, அப்போ ஃபர்ஸ்ட் வேவ் கோவிட்ல இருந்து நம்ம ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ அவங்களோட ரிலேஷன் இப்போ இவங்களுக்குன்னு வரும்போது ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட தான் வர ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம இந்த மாதிரி தான் ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணி விடணும். இந்த ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணோம்னா கிளையன்ஸ் நம்ம கிட்ட குறைய மாட்டாங்க. ரைட் கைடன்ஸ் இருந்ததுன்னா you will be able to win over anything. Yes, every disease takes time, no magic. Yes, COVID we have to create magic because it's only 14 days chance for us. Other diseases, if you know how to prepare the system, then it is easy to treat. Okay, so Daphne mesorium, herpes zoster, eczema. Now அன்னைக்கு நம்ம போன்ல என்ன பார்த்தோம்? போனுக்கு வெளியில ஒரு கவரிங் இருக்குன்னு பார்த்தோம், ரைட்டா? போனுக்கு வெளியில ஒரு கவரிங் இருக்கு, அதுக்கு பேர் ஹார்ட் போனுன்னு சொல்லணும். உள்ள ஸ்பாஞ்ச் போனுன்னு சொன்னோம்னா ஸ்பாஞ்ச் போனுக்கு எந்த மெடிசன் ஒர்க் ஆச்சு? C2, ரைட்டா? C2 ஸ்பாஞ்ச் போன்ல C2 எந்த பிளான்ட்? C2. ஓகே, நெக்ஸ்ட் எக்வெஸ்டம் எர்வென்ஸ். சரிங்களா? திஸ் இஸ் கிளியரா எழுதி இருந்தது. அதுல இருக்க சிலிகான் அப்படின்னு வந்துட்டு இட் இஸ் ஹெல்பிங் ஃபார் த ஸ்பாஞ்ச் போன்ஸ் டு கெட் பெட்டர். ஆஸ்டியோபோரோசிஸ் வராம பார்த்துக்கும். அப்போ ஸ்பாஞ்சி போன் ஆஸ்டியோபோரோசிஸ்னா C2, ஹார்ட் போன் பெரிஆஸ்டியல் டியூமர், பெரிஆஸ்டியல் கேன்சர், ஆஸ்டியோமா போனோட கேன்சர், போனோட growth, ஸ்கின் அந்த போன் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, bone inflammation, anything related to hard bones அப்படின்னா Daphne mesorium. அப்படின்னா Daphne mesorium, any part of hard bone எடுத்தோம்னா Daphne mesorium. Okay, next. So all kind of cylindrical bonesல இது நல்லா அதிகமா வேலை பண்ணும். அப்போ ஸ்கின் அண்ட் போன் ரெண்டுத்துக்கும் வேலை பண்றது Daphne mesorium. Now கிராக், ஸ்கின்ல எந்த கிராக்ல இருந்தோம் டிஸ்சார்ஜ் இன்ஃபெக்ஷன் டிஸ்சார்ஜ் வெளியே வரும் பாருங்க, மஞ்சள் கலர்ல பச்சை கலர் பஸ் வெளியே வரும், அதுக்கும் Daphne தான். அல்சர்ஸ், இச்சிங், பர்ன்ஸ், அல்சர்னா ஸ்கின்னுக்குள்ள அல்சர்ஸ். நவ் போன்ஸ், எல்லா விதமான பெரிய போன்ஸ்ல வந்துட்டு நைட் ஆனாலே பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்துட்டு காலு கொடைய ஆரம்பிக்கும், அதுவும் மேல் பக்கமா முட்டிக்கு கீழே ஃப்ரண்ட்ல கொடைய ஆரம்பிக்கும், அதுவும் Daphne mesorium. ஸ்கின் அல்சர்ஸ், ஆல் டைப் ஆஃப் கேன்சர் ரிலேட்டட் டு ஸ்கின். அப்போ சப்யூரேஷன் ஆஃப் ஸ்கின் சச் அஸ் எக்ஸிமாவா இருக்கட்டும், சொரியாசிஸா இருக்கட்டும், ஸ்கால்ப்ல இருந்தாலும் சரி, ஜாயிண்ட்ல இருந்தாலும் சரி, Daphne mesorium. Okay, now anywhere there is an eruption அப்படின்னா என்ன? ஸ்கின்ல இருந்து சொறி மாதிரியோ இல்ல படை மாதிரியோ வெளியே வந்து நிக்கும் பாருங்க, அது வந்துட்டு அந்த இடத்துலயும் Daphne mesorium. Impetigo, kind of skin problem with golden pus, like honey மாதிரி வெளியே பஸ் வந்துட்டே இருக்கும். போன்ஸ், டெயில் போன் எஃபெக்ட் ஆச்சுன்னா கான்ஸ்டிபேஷன் நீங்க விட்டுருங்க. contraction of tendon, டெண்டான்னா என்ன? ஒரு தசை. எஸ் சார், தசை நார். எஸ், தசை நாறு. இப்ப பாத்தீங்கன்னா இது இருக்கு பாருங்க, நார்மலா கை நீங்க ரொம்ப டைட் பண்ணீங்கன்னா இந்த கையில வந்துட்டு அந்த நாறு தெரியுது பாருங்க, கையில அந்த நாறு எல்லாருக்கும் நீங்க டைட்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாறு தெரியும், அதுதான் டெண்டான். ஒரு தசை வந்துட்டு முடிகிற இடத்துல, ஒரு தசை முடிகிற இடத்துல தசை நாரா மாறினதுக்கு அப்புறம் தான் முடியும். டைரக்டா தசை வந்துட்டு அந்த போன்ல அட்டாச்மெண்ட் கொடுக்க முடியாது. சில மசில்ஸ் மட்டும்தான், சில தசைகள் மட்டும்தான் டைரக்டா அட்டாச்மெண்ட்ஸ் கொடுக்கும். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டெண்டான்ஸ் கிடையாது. இங்க இருந்து ஒரு மசில் லைட்டா ஒரு டெண்டான் இருக்கும், எண்ட் ஆயிடும். இதெல்லாம் சின்ன சின்ன மசில்ஸ். இங்க தசைகள், தசை நாறுகள் கம்மி. ஸோ தசை நாறுல பிரச்சனை இருந்தாலும் அது போன்ல அட்டாச் பண்ணக்கூடிய இடம், அதனாலதான் Daphne mesoriumல அதை போட்டிருக்காங்க, அதனாலதான் Daphne mesoriumல போட்டிருக்காங்க.
next ears sensitive to air, erythema சின்ன சின்ன white dots, exhaustosis. now eyes வேண்டாம் இதுல. enlarged glands, enlarged glandsல gonorrhea skinல affect ஆச்சுன்னா blood urine hernia herpes zoster இந்த பாயிண்ட் எடுத்துட்டு வெறும் ஸ்கின்னுக்கு மட்டுமே நோட் பண்ணிக்கோங்க. வெறும் ஸ்கின்னுக்கு மட்டுமே நோட் பண்ணிக்கோங்க. Excuse me, sir. ஆ சொல்லுங்க. Erythema dots. எரித்திமா. எரித்திமானா என்னன்னு கேக்குறீங்களா? And the white dots in skin. ரெட். Okay. இதோ மேம் பாத்துடலாம் டவுட்டே வேண்டாம். இங்க பாருங்க சரிங்களா? இதுதான் எரித்திமாஸ். அதுக்கப்புறம் போட்டது வந்துட்டு எக்ஸாஸ்டோசிஸ். போன் ஃபார்மேஷன்ஸ். இப்ப கால்கேனியல் ஸ்பர்ன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அதுல எக்ஸாஸ்டோசிஸ். ஸோ டாஃப்னி மெசோரியம். ஏன் டாஃப்னி மெசோரியம் அதுல யூஸ் பண்ணுறோம்? ஏன்னா பெரியாஸ்டியல் போனுக்கு வெளியே கவரிங்ல எந்த பிரச்சனை வந்தாலும் C3ல டாஃப்னி மெசோரியம். 3.1 பார்த்துக்கலாம். பெடிகுலோசிஸ், பிட்ரியாசிஸ், ஆனஸ் ப்ரோலாப்ஸ், ப்ரூரைட்டிஸ் செனிலிஸ். ப்ரூரைட்டிஸ் செனிலிஸ் வந்து itching in the lower region. pediculosis கால்ல பிரச்சனை. pityriasis one kind of skin problem. இங்க பாருங்க pityriasis. இது pityriasis. குட்டியா ஒரு வார்ம் மாதிரியே லைனா ஃபார்ம் பண்ணி விட்டுரும். pityriasis. pediculosis pain. dandruff C3 medicine. அதே மாதிரி இந்த சின்ன வந்துட்டு இந்த இதுல ஃபார்மேஷன். இஃப் யூ see இந்த இடத்துல ஒரு பூச்சி நல்ல இது பண்ணும்போது ஸ்கின் இடத்துல வர ஆரம்பிக்கும். ஸ்கின்ல வர ஆரம்பிக்கும். பெடிகுலோசிஸ். சின்ன பூச்சிகள் நம்மளுக்கு தெரியாது. இது தலையில இருக்கிறது, பியூபிக் ஏரியால இருக்கிறது. ஓகே, எனிவேர் there is an pediculosis. சின்ன பூச்சிகள் இருந்ததுன்னா ஓகே C3 skin hairs. next pruritus senilis. okay சின்ன dots. so any kind of skin disturbances C3 syphilis, teeth, tinea capitis, tinea versicularis. ஓகேங்களா? இது எல்லாமே வந்துட்டு ஸ்கின்னோட டிஸ்டர்பன்ஸ்க்கு ஒரு நேம். அல்சர்ஸ் அண்ட் வேக்சினேஷன். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா C3ல இருக்கிற பிளான்ட் எங்குமே மேல் ஸ்பெசிபிக் கிடையாது. கட் பண்ணிடுங்க. C3யோட இனியில இருந்து எப்போ C3 படிச்சாலும் general degeneration of the body, at the same time bone ஓட end problems, at the same time skin ஓட problems அப்படின்னு எழுதிக்குங்க. ஏன் general சொல்றோம்? C3ல it already has the basic 4 plants. Conium maculatum எல்லாமே இருக்கா? Vinci toxicum, Rhus tox, all basic 4 plants are there in C3 also. Plus it has got Daphne mesorium. அப்போ Daphne mesorium இருக்கிறதுனால நம்ம எது எடுத்துப்போம்? ஸ்கின் போனோட வெளிப்பக்கத்தை மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு Daphne mesorium C3 என்ற பிளான்ட்டை யூஸ் பண்றோம். மற்றபடி C3 can be used for all inflammations. Why? Rhus tox இருக்கு. C3 can be used for all heart disorders,
all kind of cancers and tumors. ஏன் இங்க பாருங்க C3 ல என்னென்னலாம் இருக்கு? Conium maculatum, Pimpinella, Roostox, Vinci toxicum, அப்பனோ Daphne mesorium. இப்போ 5 உள்ள ப்ராப்பர்ட்டியும் C3 ல இருக்கும். புரிஞ்சுதுங்களா? So C3 is special for skin based problem. Clear? C1 for female reproductive system, C2 for osteoporosis, then kidney special, right? Kidney, prostate, urinary apparatus, அதுதானே நிறைய படிச்சோம். வேற என்னென்ன படிச்சோம் C2 ல? C2 ஓட keywords என்ன? urinary apparatus general ஆ படிச்சிருக்கோம். Urinary apparatus படிச்சோம், spongy bone படிச்சோம், அப்புறம் urinary bladder படிச்சோம், arthritis, yes, arthritis, osteoporosis more than arthritis. Arthritis C4 வந்துரும். immune system, Yes. to improve immune system. Mute பண்ணிக்க சுவாமி. சுவாமி மியூட் பண்ணுமா? ஓகே. ஓகே, so osteoporosis. so அந்த போனுக்கு 3 பங்கா கிளாஸ் எடுத்தேன். வெளியுள்ள பக்கம் ஒன்னு ஹார்ட் போன், உள்ளுக்குள்ள இருக்கிற சாஃப்ட் போன், அதுக்கப்புறம் ஜாயிண்டோட மேல் ஓட்டம். ஜாயிண்ட் ஒரு ஜாயிண்ட ஒற்ற இடம் கார்டிலேஜ். அப்போ உள்ளுக்குள்ள பிரச்சனைனா C2, வெளிய போன்ல பிரச்சனைனா C3, அப்போ ஜாயிண்ட்ல பிரச்சனைனா C4. இது வரைக்கும் ஓகேவா? C1 C2 repetition C1 C2 inside the bone, sponge bones. C2 is for sponge bones, C3 is for covering of the bones, periosteum, that is hard bones. C4 will be for arthritis, that is cartilage of the joint. C4 for cartilage of the joint. Okay, clear Bhavna? Bhavna ma'am, okay? अरे यार no problem திருப்பி எடுப்போம். இதுல தெரிஞ்சிரும். See, if you have problem on the top of bone, that is the hard area of the bone, medicine is C3. Please listen. If you have a problem in the soft area of the bone, medicine is C2. If you have a problem in the joint line, if you have a problem on the joint line, then the medicine is C4. Medicine is C4 on the joint line. Clear this point? Yes, good. Chalo. ஏதோ யாரோ பேச வந்தீங்க. சார் சிவராம். சொல்லுங்க. அந்த C3 அதாவது இந்த ஸ்கின் ப்ராப்ளம் சொல்றீங்க. சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த பேக்ல அதாவது முதுகு சைடுல பாத்தீங்கன்னா ஒரு கட்டியா வந்து ஒரு மாதிரி பிளாக்கா வருது ஒண்ணு. யூஸ் பண்ணலாம். C2 ஆயில்ல யூஸ் பண்ணிக்கலாம், C2 சோப்ல யூஸ் பண்ணிக்கலாம். எந்த விதத்துல வேணாலும் C2 யூஸ் பண்ணிக்கலாம். C3 சாரி C3 ஆயில் அதாவது D4 oil preparation always no wait oil preparation always D4. oil preparation always D4. no doubt. ஏன்னா நீங்க வெளிய அப்ளை பண்றீங்க, you need to have more medicine. With less medicine the medicine cannot penetrate. Okay, yes. Next C4 பாத்துறலாமா? Yes, C4 we will see it now. One plant in C4 is Symphytum officinalis. One plant is Symphytum officinalis. Class la undina wait second.
Symphytum officinalis. ஓகேங்களா? चलो. Now, common helping the bone knit and repair after break. அப்படின்னா என்ன? ஒரு ஃப்ராக்சரை சீக்கிரமா ஹீல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி. ஓகேங்களா? இன்செக்ட் பைட்ஸ், இது எந்த விதத்துல இன்னும் அனாலிசிஸ் பண்ணல. பெட் சோர்ஸ் வந்துட்டு போன் லெவல்ல இன்ஃப்ளமேஷன் போயிடுச்சு அப்படின்னா C4. ஆனா இதே பெட் சோர் வெறும் ஸ்கின் லெவல்ல இருக்கு அப்படின்னா C3. பெட் சோர்ஸ் போன் லெவல் C4. பெட் சோர் பார்த்திருக்கீங்களா? இருக்கிறதுலே கொடூரமானது. ரெஸ்ட் எடுத்தா வந்துரும். இதோ இருக்கு பாருங்க. பெட் சோர்ஸ் இது ஸ்கின் லெவல். ஏன்னா பெட் சோர்ஸ் எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகும்னா நம்ம நேரா படுக்கும்போது போன் அந்த பெட் ஷீட்ல உரைய அது ஸ்கின் வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் ஆயிட்டே போகும். ஓகே, வென் யூ லை டவுன் அந்த பெட்ல உராயும் போது நீங்க அது வந்துட்டு ஹாஸ்பிட்டல் பெட்டா இருக்கட்டும், ஏர் பெட்டா இருக்கட்டும், வாட்டர் பெட்டா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வரும். எஸ், வாட்டர் பெட்ல ரொம்ப கம்மி வரும். ஆனா வாட்டர் பெட் எக்ஸ்பென்சிவ். உடஞ்சிச்சுன்னா தூக்கி போட வேண்டியதான். ஏர் பெட் அடிக்கடி மாத்திட்டே இருக்கணும். அப்ப நார்மல் கட்டில் இருக்கும்போது ஒரு பேஷண்ட்டை படுத்துட்டு ஒரு பக்கம் ரைட் திரும்புங்க, லெஃப்ட் திரும்புங்கன்னு சொல்லிட்டே போகணும். அப்ப பெட் சோர் வராம பாத்துக்கணும். இதே பெட் சோர் இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த பெட் சோர் பாருங்க, அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் பெட் சோர். உள்ள வந்துட்டு புண்ணு லெவல்ல போயிடும். ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்னு பார்க்கும்போது போன் லெவல்ல போயிடும். ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் போனே கரைச்சிரும். இதோ எல்லோ கலர் தெரியுதுங்களா? அது போன், இது போன். It's a bone. This bed sore is not been taken care. Okay, rest नाल எடுக்கிற. आप स्क्रीन शेयर कर रहे हैं क्या? எல்லாரும் ஸ்கிரீன் பாத்தீங்களா இப்போ? all are able to see the screen. Maybe rejoin करके देखो भावना. ये दिख रहा है? Are you able to see this? Okay, next. Bed sores, rheumatism, arthritis, எந்த விதமான joint பிரச்சனைனாலும் C4 தான். Sprains, ligament injuries எல்லாத்துலயும் C4. தசைநார் கிழிஞ்சிடுச்சு, தசை பிரிஞ்சிடுச்சு அந்த மாதிரி சொல்லும்போது C4. Prank और एक बार होता है. थारा मिस्र क्लास adjust कर लो. Treatment of bone disease. Treatment of bone diseases, inflammation of bone, bone cancer, sarcomas. Sarcomas na bone la undana tumors. Sarcomas na bone la undana tumors. இந்த மாதிரி bone tumors, they are called sarcomas. Okay, fracture, injury to orbit, idu it's like bone injury only. Inferior maxillary bones, idu bone injuries. Bone, cartilage. Vitamin B12 க்கு excellent source. நோட் பண்ணி வெச்சுக்கங்க. விட்டமின் B12 நல்ல சோர்ஸ்ல இருக்கு. Symphytum officinale. Symphytum officinale. Vitamin B12 is in good quality.
ஸோ ஜென்ரலா சிம்ஃபைட்டம் எதுக்கு யூஸ் ஆகுது பாருங்க, ஒரு போன் பிரேக் ஆனதோ, ஸ்ப்ரெயின்ஸோ, ரூமாட்டிசமோ, இந்த 2 பாயிண்ட் எடுத்துருங்க. ஸ்கின்னோட இஷ்யூஸ், மெயினா ஜாயிண்ட் பெயின், கன்ஃபியூஷன், வூண்ட், கவுட், இது எல்லாத்துலயும் வந்துட்டு இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். இட் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். அப்ப விட்டமின் B12 குறைஞ்ச பேஷண்ட் நம்ம கிட்ட வரும்போது நம்ம தாராளமா இதை யூஸ் பண்ண முடியும். விட்டமின் B12 டெஃபிஷியன்சி என்னன்னா, இன்னும் நம்மளோட மெடிசின்ஸ்ல எவ்வளோ கண்டென்ட் ஆஃப் விட்டமின் B12 இருக்கு கண்டுபிடிக்கணும். அதுதான் மெயின். How much content in Symphytum? சார் பிளான்ஸ் பார்க்கல ட்ரேசஸ் இருக்குன்னு போட்டுருக்காங்க சார், மினிமம் கண்டென்ட். இதுதான் மெயின். எல்லாத்துலயும் ட்ரேசஸ் போட்டுருவாங்க. ஓகே, so it is a herb salad. There is a conflict about amount of vitamin B12 rotated. அப்போ எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு தெரியாது. Very low levels of vitamin B12. So இதை ரெகுலரா நம்ம நிறைய எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா விட்டமின் B12 நல்ல ரேஞ்சில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, எல்லாத்துக்கும் வந்துட்டு மினிமல் லெவல் ரிசர்ச்ல தான் இருக்கும் நம்ம. ஆனா ஓவராலா நம்ம யார் யாருக்கெல்லாம் எந்த மெடிசன் கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா இதுல இருந்து கிடைச்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட், ஸோ கார்ன்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் கார்ன்ஸுக்கு நம்ம C3 யூஸ் பண்ணலாம், சூப்பரா வெல் பண்ணும். C4 will also work corns and warts, perineum wounds, tennis elbow, in the sprain ligament injuries, fracture skull. So bone பிரச்சனை அப்படி வந்தாலே C4, bone பிரச்சனை வந்தாலே C4. All right, so C1 பார்த்தோம், C2 பார்த்தாச்சு, C3, C4. ஓகேவா? ஓகே, புவனா மேம் C1 எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? புவனா மேம் மட்டும் ஆன்சர் பண்ணட்டும். குட், வாங்க புவனா மேம், இருக்கிறீங்களா? எஸ் எஸ் எஸ். C1 பெனிஃபிட் மேம். நீங்க 2 நிமிஷம் கூட எடுத்துக்கங்க, நோ ப்ராப்ளம். C1 சிஸ்டர் ப்ராப்ளம், chemical lymph nodes. ஓகே, nose polyps, glands. இது வந்துட்டு நீங்க ஜெனரலா சொல்லிட்டு வரீங்க. இப்ப C1ல எல்லாமே இருக்கு, கோனியம் இருக்கு. C1 பெரும்பாலுமா எதுக்கு யூஸ் பண்ண முடியும்? கீவேர்ட்ஸ் மட்டும். C1 C1ல ஸ்பெஷல் பிளான்ட் என்ன? C1 ஸ்பெஷல் பிளான்ட் அது C1ஓட முதல் பிளான்ட். அது எல்லா Cலயும் இருக்கு. C1ல ஒரு ஸ்பெஷல் பிளான்ட். அது C1ல எல்லா Cலயும் 4 பிளான்ட் காமனா இருக்கு. கோனியம் எகுலேட்டம், பிம்பினெல்லா, வின்சிடாக்சிகம், ரூஸ்டாக்ஸ். இது 4மே எல்லாத்துலயும் இருக்கு. 4மே எல்லாத்துலயும் இருக்கு. அப்போ C1ல ஒரு பிளான்ட் எக்ஸ்ட்ரா இருக்கு. அதுக்கு பேர் வந்துட்டு காலோஃபிலம். எஸ், காலோஃபிலமோட எஃபெக்ட் என்ன? எஸ், அப்ப C1ல மட்டும்தான் இந்த காலோஃபிலம் இருக்கு. அப்ப அந்த காலோஃபிலமோட ப்ராப்பர்ட்டியை மேஜரா எடுத்துட்டோம் அப்படின்னா C1 is for female remedy. அவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வாசு சார், டாஃப்னி மெசோடியம் பிளான்ட் C3ல இருக்கு. அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்? C3 சார், அது particularly for spongy bone sir. Spongy bone வந்துட்டு C2.
No, sir, periosteum. C3 for periosteum. ஹார்ட் போன். It's not skin disturbance, sir. Any kind of skin disturbance. எஸ், ரெண்டே வார்த்தை தான். பெரியாஸ்டியம், ஹார்ட் போன்ஸ், ஸ்கின்னோட பிரச்சனைகள். Yes, sir. டாஃப்னி மெசோரியம். சப்போஸ் ஒருத்தர் உங்ககிட்ட கானுக்கு வராங்கன்னா, பவித்ரா மேடம் நீங்க சொல்லுங்க, என்ன மேடம் யூஸ் பண்ணுவீங்க? பாசு சார் நீங்க சைலண்ட் பண்ணீங்க. சப்போஸ் உங்ககிட்ட ஒருத்தங்க வந்துட்டு குதிகால்ல வந்துட்டு போன் வளர்ந்துருக்கு, உங்ககிட்ட ஏதாவது மருந்து இருக்காமான்னு கேட்க வராங்க, நீங்க என்ன மெடிசன் கொடுப்பீங்க? C4 கொடுப்பீங்களா இல்ல C3 கொடுப்பீங்களா? சார் போன்ல C4 தானே. ஜாயிண்ட்ல பிரச்சனைனா C4 யூஸ் பண்ண போறோம். குதிகால்ல வளருது அப்படின்னா என்னது? போனோட எண்ட்ல இருந்து ஒரு வளர்ச்சி. அப்ப வந்து C3 டன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிருஷ்ணா சார் சப்போஸ் யாராவது கட்டி வராங்க, பிரஸ்ட்ல கட்டி அப்படின்னா நீங்க எந்த மெடிசன் கொடுக்கலாம்? C1 சார். C1 மட்டும் கொடுக்கலாமா இல்ல வேற விதமா இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? C1 சார். C1 100% கொடுக்கலாம். ஆனா எல்லா Cயும் கொடுக்கலாமா? எல்லா C குரூப்பும் கொடுக்க முடியும்ல? எல்லா C குரூப். எஸ், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா C குரூப்லயும் கொடுப்போம். C1 ஒரு ஸ்பெஷல், ஏன்னா ஃபீமேலுக்காக ஒரு பிளான்ட். அதனால நம்ம C5 படிக்கும் போது டிபிக்கலாவே யூட்ரஸ் பிரஸ்ட் தான். அப்ப C1 C5 இந்த காம்பினேஷன் கொடுத்தோம்னா பிரஸ்ட் கேன்சருக்கு நல்லா கேட்கும். ஓகேங்களா? ஏன்னா C5 இப்ப பார்க்க போறோம், அந்த ஒரு பிளான்ட் தான், அதை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். C5 முடிஞ்சதா? நெக்ஸ்ட் கார்த்திக் சார். நவ நிர்மல் சார், சொரியாசிஸ் பிரச்சனைக்கு என்ன மெடிசின் யூஸ் பண்ணலாம்? ஒரே பிரச்சனைக்கு வந்து C3 பர்ஃபெக்ட். C3 ஏன்னா ஸ்கின்னோட ரிலேட்டட் இஷ்யூஸ், டாஃப்னி மெசோரியம் பிளான்ட், அதோட எஃபெக்ட் யூஸ் பண்றதுக்காக நம்ம C3 யூஸ் பண்ணுவோம். சொரியாசிஸ் வந்துட்டு சொரியாசிஸ் இல்ல எக்ஸிமா ஹார்டா இருந்தாலும் C3 ஹெல்ப் பண்ணும். ஏன்னா C3ல கோனியம் எக்குலேட்டம் என்ற பிளான்ட் இருக்கு, C1ஓட பிளான்ட், ஜெனரல் C பிளான்ட். அப்போ ஹார்ட்னஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். சூப்பர். ஸோ இது வரைக்கும் ஓகேங்களா? C1 C2 C3 C4 C5ல ஒரே பிளான்ட் தான், ஸ்பெஷல் பிளான்ட். ஓகேங்களா? ஃபைட்டோலெக்கா டெகெண்ட்ரா. C5ல ஒரே பிளான்ட் தான், ஃபைட்டோலெக்கா டெகெண்ட்ரா. நம்ம பெரும்பாலுமா C1க்கு பதிலா C5 நிறைய யூஸ் பண்ணுவோம். C1 வந்துட்டு ஜெனரல் டீஜெனரேட்டிவ் மெடிசின் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேல் ரெமெடி சொல்லிட்டு, C5 வந்துட்டு ரொம்ப டீப்பான அல்சர்ஸ், டீப்பான கேன்சர்ஸ் எல்லா இடத்துலயும் வேலை பண்றது தான் ஃபைட்டோலெக்கா டெகெண்ட்ரா. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். இதுக்கு பேரு போக் ரூட். நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, கிளாண்டுலார் ரெமிடி அப்படின்னா எங்க வரும்? எல்லா ஆர்கனுக்கும் யூஸ் பண்ணலாம். அதனாலதான் ஃபைட்டோலெக்கா டெகெண்ட்ராவை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் மாஸ்டர் டீஜெனரேஷன் ரெமிடி. ஓகேங்களா? ஏன்னா கிளாண்ட் தானே, பிட்யூட்டரி கிளாண்ட் பிரச்சனை இருந்தா தைராய்டுல வரும், தைராய்டுல கிளாண்ட் பிரச்சனை இருந்தா போன்ஸ் வீக் ஆகும். ஓகேங்களா? தைமஸ் கிளாண்ட்ல பிரச்சனை, இம்யூனிட்டி குறைஞ்சிடுச்சு. பேங்க்ரியாஸ்ல பிரச்சனைனா சுகர், லோவர் அப்டமன்ல பிரச்சனைனா லோவர் அப்டமன் ப்ராப்ளம்ஸ். ஸோ எல்லா இடத்துலயும் கிளாண்டுலார் ரெமிடி. அப்போ ஃபைட்டோலெக்கா டெகெண்ட்ரா C5 இஸ் a நேச்சுரல் ரெமிடி ஆர் மாஸ்டர் டீஜெனரேட்டிவ் ரெமிடின்னு சொல்றோம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். எஸ்பெஷலி எங்க breast glands of women which are prone to cancerous or those in cancer constitution. எந்தெந்த உறுப்பெல்லாம் கேன்சருக்கு மோர் ப்ரோன்? ரெண்டு இடம் தான் மெயின். ஒன்னு பிரஸ்ட்ல அடினோமா, அடினோஃபைப்ரோமா ஆர் கார்சினோமா. அடினோமா அப்படின்னா கேன்சர்ல பிரிச்சுக்குங்க, OMA ஓமாஸ்
வெறும் ஓமா அடினோமா அப்படின்னு வருதுன்னா நார்மல் பினைன் டியூமர்ஸ் அர்த்தம். அது வந்துட்டு கேன்சரா மாறுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. கார்சினோமா அப்படின்னு வந்தாங்கன்னா கேன்சர். கார்சினோமானா கேன்சர். ஓகே, நெக்ஸ்ட் fibrous osseous tissues, sheath and fascia of muscles. So bone liyum vela pannum. sheath muscle தசையோட fascias. அப்போ கானோட பேஷண்ட்டுக்கு C4 கூட C5 சேர்த்து கொடுங்க. சாரி, கான் சொல்ற பாருங்க. இது ஸ்பர், அந்த கால்ல எலும்பு வளருது சொன்னேன்ல, ஸ்பர் ப்ராப்ளம்ல C3 நம்ம யூஸ் பண்ணுவோம், பெரியாஸ்டியம். C3 plus C5 இல்லனா ரெண்டே பிளான்ட், டாஃப்னி மெசோரியமோ ஃபைட்டோலைக்கா டெக்கெண்ட்ரா, ரெண்டு பிளான்ட்டோட காம்பினேஷன் மட்டும் கொடுத்து பாருங்க கானுக்கு வேலை பண்ணுதா இல்லையான்னு. இதோ வந்துடுறேன், டிஸ்பிளேக்கு வந்துடுறேன். சதீஷ் சார் இதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்க வேணா கிளினிக்ல கம்பைன் பண்ணலாம். கான்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ C3 C5ல மெடிசின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதை ஒரு D3 D4 D5ல வந்துட்டு கொடுத்து ரிசர்ச் பண்ணுங்க. ஏன்னா அவருக்கு ஆப்ஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரூமேட்டிக் அஃபெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஷேர் பண்ணலையா? ஸோ ஹோல் கிளாண்டுக்கு உண்டான ரெமிடி, எஸ்பெஷலி பிரஸ்ட்டுக்கு எந்த விதமான போன் டிஷ்யூ ஃபைப்ரஸ் டிஷ்யூ இருந்தாலும் ஹெல்ப் பண்ணும். ஓகே, நவ் டிப்தீரியா, அப்போ த்ரோட்ல எந்த சேஞ்சஸ் இருந்தாலும் வேலை பண்ணும். மவுத்துக்குள்ள ஃபெரிஞ்சைட்டிஸ் இருந்தாலும் வேலை பண்ணும். கிரானிக் சோர் த்ரோட், ரொம்ப நாளா த்ரோட் வந்துட்டு பிரச்சனையிலே இருக்கு. swollen and tender glands of neck, நெக்கோட கிளான்ஸ் வந்து டிஸ்டர்ப்ட், அப்பயும் வேலை பண்ணும். மாஸ்டைட்டிஸ், பிரஸ்ட் ரொம்ப வந்துட்டு திக் ஆயிட்டு நிப்பிள்ஸ்லாம் கிராக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. போத் ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் ரெண்டுத்துக்குமே நிப்பிள்ஸ் கிராக் ஆகுது அப்படின்னா கொடுக்கலாம். நர்சிங் மதர், தாய்மார்கள் வந்துட்டு ஃபீடிங் பண்ணும்போது ரொம்ப ஹார்டா இருக்கு, ஃபீடு ஒழுங்கா வரல அப்படின்னு இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எனி ஃபார்ம் ஆஃப் பிரஸ்ட் ப்ராப்ளம்க்கு நீங்க யூஸ் பண்ணலாம். கழுத்துல இருக்க கிளான்ஸ் ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆச்சுன்னா யூஸ் பண்ணலாம். கிரேட் சோர்னஸ், பர்சைட்டிஸ் இன் தி என்டையர் பாடி, ஃபுல் பாடியிலே எனக்கு வலி இருக்கு, ஜென்ரலா ஒரு ஃபீவர் இருக்கு, என்ன பிரச்சனைனே தெரியல, அப்போ ஓவரால் மாஸ்டர் டிஜெனரேஷன் ரெமிடியை C5 கொண்டுக்கு வரணும். Suppuration of breast becomes very hot, painful. glands வீங்கிடுச்சுனா, when glands சொன்னாலே கழுத்தோட glands, மேஜரா வெறும் glands சொன்னாலே கழுத்து த்ரோட்டோட glands வரும். இங்க ஹோல் சிஸ்டம் எழுதுறதுனால ஃபுல் உடம்புக்கு யூஸ் ஆகும். வெயிட் வந்துட்டு தானா குறைய ஆரம்பிச்சிடுச்சு வித்தவுட் எனி ரீசன் அப்படின்னாலும் இதுதான். பெயின்ஃபுல் இன்டியூரேஷன் ஆஃப் டெஸ்டிகல்ஸ், அந்த டெஸ்டிஸ் மட்டும் தொட்டாலே வலிக்கும், இன்ஃப்ளமேஷன் ரொம்ப வீங்கி போயிடுச்சு அப்படின்னாலும் இதுதான். மாஸ்டைட்டிஸ், பிரஸ்ட் சம்பந்தமான பட்ட பிரச்சனை. மில்க் செக்ரேட் ஆகல, கேலப்டோரியா. பிரஸ்ட் டியூமர், பிரஸ்ட் ரொம்ப ஹார்டா இருக்கு, நிப்பிள்ஸ்ல கிராக், இரிட்டேஷன் ஆஃப் பிரஸ்ட். நவ் வாட்ஸ் அண்ட் மோல்ஸ், இந்த சின்ன சின்ன வந்துட்டு கான் மாதிரி ஃபார்ம் ஆகும் பாருங்க, வாட்ஸ் அண்ட் மோல்ஸ். நவ் breast and tonsil வந்துட்டு இதோட கீவேர்ட். heavy, stone, hard breast. ஸோ எல்லாமே வந்துட்டு அதை சுத்தி வலிச்சு சொல்ற வேலை தான். chronic hepatitisக்கு யூஸ் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு. ஒரு ஸ்டேஜ்ல இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்போனா நான் சொல்றேன் சார், இதை முடிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட். chronic hepatitis, throat red and dark இருந்ததுன்னா flow of lymph நல்லா செக்ரேட் பண்ணும். glandularனாலே போனோட டிஷ்யூஸ், bone pain, immunity increase. இந்த பாயிண்ட் எடுத்துக்கங்க, ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஏன்னா பாடியில ஜென்ரலா டீஜெனரேஷன் வரும்போது தான்
ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஃபார்ம் ஆகும். ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னா என்ன? நம்ம பாடி நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி கிரியேட் பண்ணி. இப்போ SLE பத்தி கார்த்திக் சார் எழுதினாரு, அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தானே. அது எல்லா உடம்புலயும் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ C5 என்ற பிளான்ட் வந்துட்டு காமனா வரணும். C5 என்ற பிளான்ட் வந்துட்டு காமனா வரணும். அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஓவரால் டீஜெனரேஷன் அதை நம்ம தடுக்கணும் அப்படின்னா நம்மளோட பிளான்ட்ல EH பிளான்ட்ல கார்த்திக் சார் will add on C5. இந்த இடத்துல இருக்கு பாருங்க. So for all kind of degeneration C3 C5 இந்த அடிஷன் கார்த்திக் சார் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விதத்துல நம்ம படிச்சோம்னா நம்மளோட ஃபார்முலா தப்பு இருக்காது. ஓகேங்களா? ஒன்று மெடிசன் தான் தப்பு, ஃபார்முலா தப்பு இருக்காது. அது ஏன்னா ஃபார்முலா நீங்க படிச்சு உணர்ந்து அதை பத்தி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி மெடிசன் இருந்ததுன்னா மெடிசன் சூப்பரா வேலை பண்ணும். ஓகே, அப்போ இதுக்கு என்ன கீவேர்டு வரும்? C5 breast, in the glands, throat ஓட glands, ladies breast, gensலயும் breast. ஜென்ஸ்ல மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுக்கு இன்ஃப்ளமேஷன் இருந்ததுன்னா மட்டும் C5 யூஸ் பண்ணலாம். இன்ஃப்ளமேஷன் இருந்ததுன்னா C5 யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்டிஸ் என்லார்ஜ் ஆயிடுச்சுன்னா, இல்லைன்னா C5 வந்துட்டு போன் கேன்சருக்கு யூஸ் பண்ணலாம். எனி டைப் ஆஃப் கேன்சர் இன்சைட் த பாடி. அப்போ கீவேர்ட்ஸ் என்னது? மேஜரா C5 வந்துட்டு breast, both male and female, male reproductive organ le testis hardness, இது second keyword. Third keyword overall degeneration or master degeneration. அந்த keyword எழுதினாலே எல்லாத்துக்கும் பொருந்தும். அந்த keyword எழுதினாலே எல்லாத்துக்கும் பொருந்தும். இப்ப தெரிஞ்சதுங்களா ஏன் C5 வந்துட்டு master degeneration? ஏன்னா இதுல ஆல்ரெடி கோனியம் எக்குலேட்டம் இருக்கு, ஜெனரல் டீஜெனரேஷன், ஆல்ரெடி ரூஸ்டாக்ஸ் இருக்கு, வென்சிடாக்சிகம் அஃபிசினியல் இருக்கு, பிம்பினெல்லா இருக்கு, அதுக்கப்புறம் ஃபைட்டோலைகாடெக்கென்ட்ரா. இந்த 5 பிளான்ட் இஸ் மாஸ்டர் டீஜெனரேஷன் ரெமிடி. அதனால தான் C5 மட்டும் 225 ml வாங்கணும், 30 ml பத்தாது. ஏன்னா C5 நம்ம ஜெனரலாவே எந்த இன்ஜுரி, நான் என்ன சொன்னேன், ஸ்கின்னுக்கு நான் கொடுத்த மெடிசன்ல APP C5, அதுதான் சொன்னேன். C5 வெர்மிவன் GE கொடுத்தோம் அந்த ஸ்கின் ஆயின்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது. So it has helped it. It has helped it. பெயினுக்கு என்ன பார்த்தோம்? C3 C4 C5 C3. எஸ், ஞாபகம் வச்சுக்கணும். மாத்தி 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 கொஸ்டின் கேட்டுட்டே வந்தோம்னா ரிவைஸ் ஆயிட்டே போகும்.